பிரைஸ் தி லார்ட். மீட்பு நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு ஜெப வார்த்தை. ஏசப்பா இந்த பூமியில் வாழும்போதே அவர் வாழ்ந்த நாட்களில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவருடைய சீஷர்கள் அவர்கிட்ட கேட்டபோது நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெப ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். அப்படி அவர் சொல்லி கொடுத்திருந்த போது கூட அவருடைய சீஷர்களால் அவர் விரும்பத்தக்கதான ஜெபத்தை அவங்களால செய்யவே முடியல. ஏசப்பா கெத்செமனே தோட்டத்தில் அந்த இடத்துல போயிட்டு தம்முடைய சீஷர்களோடு கூட போகிறார். ஒரு சிலரோடு கூட கடந்து சென்று அவர் ஜெபிக்கிறார். கல்லறி தூரம் அப்புறம் போய் அவர் முழங்கால் பட்டு அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். திருப்பி வந்து பார்க்கிறார்கள். அவர்கள் தூக்க மயக்கத்தோடு இருக்கிறார்கள். அவர்களை எழுப்பிட்டு மறுபடி போய் ஜெபிக்கிறார். ஜெபித்து மறுபடியும் வந்து பார்க்கிறார். தூக்க மயக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எழுப்பிட்டு மறுபடியும் போகிறார். ஜெபிக்கிறார். வந்து பார்க்கிறார். வாங்க போகலாம் என்று சொல்லிவிட்டார். இதுக்கப்புறம் இவர்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த நேரத்தில் நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு தூதன் வானத்திலே தோன்றி இயேசுவை பலப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு தூதன் வானத்திலே தோன்றி இயேசுவை பலப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஜெப நேரத்தில் மட்டும்தான் வரும். கண்டினியூவாக ஜெபிக்கணும். நம்மளால் ஜெபிக்க முடியல அப்படின்னா ஜெபத்தில் உட்காந்துக்கிட்டே இருங்க. விசுவாசத்தோடு ஜெபிங்க. விசுவாசம். என்னால் விசுவாசிக்க முடியல, ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுங்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். சில நேரத்தில் பாட்டு பாடுவோம். ஊற்றும் ஐயா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே, நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். வல்லமை தான் வரும், பணம் வராது. அப்போ பணம் வரணும் அப்படின்னு என்ன செய்யணும்? கோடி கோடிய பணம் தருவீங்க, எங்கள் தேவைகளெல்லாம் நடத்தி செல்வீங்க. என்ன கேட்குறீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளணும்னு விசுவாசிங்க. ஊழியர்கள் பாட்டு பாடுறாங்க. அவங்களுக்கு தேவை அன்பு. இன்னும் அன்பு, இன்னும் வல்லமை, இன்னும் நீரே என் வாழ்வில். அவங்களுக்கு அன்பு தேவைப்படுது. இன்னும் அதிகம் ஆண்டவருக்குள்ள அன்பாக இருக்கணும்னு சொல்லி. அதனால் அவங்களுக்கு அதை கேட்குறாங்க. நீங்கள் அதை இப்படி கேட்குறீங்களா? இப்படி கேளுங்க. இன்னும் இயேசு, இன்னும் காசு, இன்னும் இயேசு என் வாழ்வில். இயேசுவுடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன். அந்த தூதன் அவரை தோன்றி பலப்படுத்தி அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய கிருபையினால் இயேசப்பா அந்த கெத்செமனே தோட்டத்தில் முதலாவது சிந்தின பரிசுத்த ரத்தம், ஜெபிக்கும் போது சிந்தின பரிசுத்த ரத்தம். ஏசப்பா அந்த ஜெபம் பண்ணும்போது சிந்தின அந்த பரிசுத்த ரத்தம் தான் முதலாவது இந்த பூமியை நினைத்தது. வேறும் பெருந்துளைகளாய் பூமியை நினைத்தது. முதலாவது ரத்தம். இன்றைக்கி நம்மளால் ஜெபிக்க முடியல அப்படின்னு சொன்னால் இயேசுவின் ரத்தம் அந்த ஜெபம் பண்ணும்போது வழிஞ்ச அந்த ரத்தம் நமக்குள்ளே ஓடலைன்னு அர்த்தம். நம்முடைய விசுவாசத்தில் குறைவு இருக்கிறதா? இயேசுவின் ரத்தம் நமக்குள்ளே சரியாக ஓடலை. அந்த ஜெப அக்கினியின் ரத்தம் நமக்குள்ளே ஓடலை. அந்த ஜெப வல்லமையின் ரத்தம் நமக்குள்ளே ஓடலை. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்கள் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னாரே, அந்த இயேசுவின் ரத்தம் நமக்குள்ளே ஓடணும். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீர் சிந்தின பரிசுத்த ரத்தம் உண்டாகுவதாகப்பா. ஏசப்பா, உங்களுடைய சிசுகளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வேறு பெருந்துகளாய் பூமி அந்த ரத்தம் நினைச்சதே, எங்கள் மேலேயும் அந்த ரத்தத்தின் வல்லமை இறங்கணும்ப்பா. நாங்களும் ஜெப வீரர்களாய், விசுவாச வீரர்களாய், உங்களுடைய அன்பு பிள்ளைகளாய் வலம் வரணும் ஆண்டவரே. கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.